ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கொள்ளு வச்ச ஒரு சுவையான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சாதத்தோட சாப்பிட்றதுக்குள்ள அட்டகாசமாக இருக்குங்க. கொள்ளு கடையிலவோ ரசமாவோ வச்சு கொடுத்தா கூட சாப்பிடாத குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கப் அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ண கொள்ளுப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்ல லோவில் வச்சுட்டு ஒரு 5-8 நிமிஷம் லைட்டாக நிறம் மாறி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த கொள்ளு வறுத்ததுக்கப்புறமா இது கூட மற்ற எல்லா செலவு சாமானும் சேர்த்து ஒன்றா தான் வறுக்க போகிறேன். அதனால் லைட்டாக நிறம் மாறி வர அளவுக்கு வறுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஒவ்வொரு செலவு சாமானமும் தனித்தனியாக வறுக்கிறதா இருந்தால் கொள்ளு நல்ல நிறம் மாறி வர அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா அது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு மற்ற செலவு சாமானில் தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. கொள்ளு லைட்டாக நிறம் மாதிரி வறுப்பட்டதுக்கப்புறமா அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்தும் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துருக்குறேங்க. இன்றைக்கி நான் உளுந்தும் பருப்பும் கடலைப்பருப்பும் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்க்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற 1 கப் கொள்ளுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்ல நிறம் மாறி வர அளவுக்கு 2 நிமிஷத்துக்கிட்ட வறுத்திங்கன்னா போதும். வறுத்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கூடவே காரத்துக்காக ஒரு 5-6 வரமிளகாய் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எல்லா செலவு பொருளுமே 2 நிமிஷம் கிட்ட வறுத்தோம்னா போதும். ஏன்னா ஒவ்வொரு பொருளும் சேர்த்து வறுப்படும் போது முன்னாடி சேர்த்த பொருள் எல்லாமே கூட வறுப்பட்டுட்டே வரும். அதனால் முன்னாடி சேர்த்ததில் ரொம்ப அதிக நேரம் வறுத்ததுக்கப்புறமா அடுத்த செலவு பொருள் சேர்த்திங்கன்னா கருகிரும். அதனால் கரெக்டாக நீங்கள் பார்த்து லைட்டாக வறுப்பட்டு வர வர அடுத்த பொருள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்துன செலவு பொருள் எல்லாமே நல்ல வறுப்பட்டு வந்திருக்கு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கருப்பு எள்ளுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த இரும்பு பேனுன்றனால ஆல்ரெடி நல்லா சூடாக இருக்கும். அடுத்தடுத்து நம்ம பொருள் சேர்க்கும் போது சீக்கிரம் வறுப்பட்டுரும். 2 நிமிஷம் அந்த எள்ளு வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு 5-6 பல்லு பூண்டு நீங்கள் தோலோடையும் சேர்த்துக்கலாம், தோல் நீக்கியும் சேர்த்துக்கலாம். நான் எடுத்த 1 கப்புக்கு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துருக்கிறேன். அது கூடவே ஒரு 10-15 கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. பூண்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்திங்கன்னா போதும். ரொம்ப அதிக நேரம் வறுக்க வேண்டாம். கடைசியாக இது கூட சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. புளி சேர்த்து செய்யும்போது இந்த கொள்ளு பொடி ரொம்பவே சுவையாக இருக்குங்க. சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம். புளி சேர்த்தும் ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா செலவு சாமானமும் ஒரே மாதிரி வறுப்பட்டு வந்திருக்கும். கொள்ளும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வறுப்பட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். ரொம்ப அதிகமாக வறுத்துட்டிங்கன்னா கொள்ளு கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக ப்ரௌன் கலர் வர அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்த செலவு பொருள் எல்லாமே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். சூடு இல்லாமல் நல்லா ஆறி இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், கொள்ளெல்லாம் நல்லா எந்த பொன்னிறமாக வறுப்பட்டு வந்திருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த செலவு பொருளிலிருந்து பூண்டு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மற்ற செலவு பொருள் எல்லாமே மிக்சியில் அரைச்சதுக்கப்புறமா கடைசியாக பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. பூண்டு பல்லை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற பொருள் எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சர் ஜாரில் சேர்த்துனதுக்கப்புறமா இது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே இந்த கொள்ளு பொடிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். கடைசியாக இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு பல் சேர்த்துக்கலாம். பூண்டு பல் சேர்க்கும்போது 2 பச்சை பூண்டு பல் தோல் உரிக்காமல் அப்படியே சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த கொள்ளு பொடி பூண்டு மணத்தோட அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இப்போ இதை திருப்பியும் 1 நிமிஷத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான கொள்ளு பொடி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கொள்ளு பொடி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.